ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம வந்துட்டு ரிமைனிங் இருக்க எல்லா சர்வீஸையும் இன்றைக்கி எழுதிடுவோம். தென் நாளைக்கு வந்துட்டு யூட்டிலிட்டி அண்ட் ஆப் டாட் பிஒஐ நம்ம வந்து டீல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம எழுத போகிற சர்வீஸ் வந்து வீடியோ சர்வீஸ், ஓகேவா? ஸோ 2 சர்வீஸ் எழுத போகிறோம். ஒன்று வந்துட்டு வீடியோ சர்வீஸ், அப்புறம் இன்னொன்று வீடியோ ஸ்ட்ரீம் சர்வீஸ், ஓகே? ஸோ வீடியோ சர்வீஸில் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு கெட் பண்ணுறது, அதில் உள்ள மாடிஃபை பண்ணுறது, ஸோ அந்த ஆட் வீடியோ, கெட் வீடியோ, அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கோம். அதை வந்து கால் பண்ணுறதுக்கு மட்டும் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் லேயர் மாதிரி எழுத போகிறோம், ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே பேக்கேஜ் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு சர்வீஸ் ஃபோல்டரில் இருக்கனால com.streamx.serviceனு வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரீம்எக்ஸ்ன்னு பேர் வைக்கல இந்த ஆப்புக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் மித்த ஃபைல்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவோம்ல, ஸோ ஒன்று ஒன்றா நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஸோ மாடல் ஃபோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டாட்ஸும் வேணும் நமக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்னு இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அப்படின்னா அந்த ஃபோல்டரில் இருக்க எல்லாமே இம்போர்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன இம்போர்ட் வேணும் அப்படின்னா வந்துட்டு ரெபாசிட்ரி லேயரில் இருக்க அந்த 2 கிளாஸுமே வேணும். ஸோ அகெயின் வந்துட்டு அதையும் நம்ம அப்படியே வந்துட்டு ஸ்டார்னு போட்டு இம்போர்ட் பண்ணிப்போம், ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயும் கொஞ்சம் எஸ்கியூஎல் query ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வேறு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம்ல, அப்போ அந்த ஃபங்க்ஷன் எஸ்கியூஎல் queryயை எக்ஸெப்ஷனாக த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம இங்கேயும் அதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்துட்டு நம்ம எக்ஸெப்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு லைக் இம்போர்ட் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷனை மட்டும் இங்கே வந்துட்டு java.sqlலேருந்து இம்போர்ட் பண்ணிப்போம். அப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே அரே லிஸ்ட் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம் கிளாஸ் இதில் ரிட்டன் டைப்பில். ஸோ அதுக்கு வந்துட்டு util.listன்னு போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸோட நேமை அப்புறம் வந்துட்டு அதோட இன்ஸ்ட்ரக்டர்லாம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த வீடியோ சர்வீஸை நம்ம எனேபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் வந்து கன்ஃபார்மாக வேணும். ஒன்று வந்துட்டு வீடியோ ரெபாசிட்ரியோட ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம இங்கே எழுதுன இதோட ஆப்ஜெக்ட், அப்புறம் ஸ்டாட்ஸ் ரெபாசிட்ரியோட ஆப்ஜெக்ட். ஏன்னா இதில் தான் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே இருக்குது. அதை தான் நம்ம இங்கே கால் பண்ணி ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா அது ரெண்டுத்தையும் நான் ஒரு ப்ரைவேட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? வீடியோ ரெப்போன்னு இதுக்கு பேர் வச்சுப்போம் நம்ம. அண்ட் வந்துட்டு இப்போ அடுத்து வந்து இதே மாதிரி ப்ரைவேட் ஃபைனல் அப்படின்னு போட்டுட்டு வீடியோ ஸ்டாட்ஸ் ரெபாசிட்ரி, அந்த எவ்வளோ வியூஸ் இதெல்லாம் போயிருக்குன்றதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிருந்தோம்ல, ஸோ அதோட இதை வந்துட்டு ஸ்டாட்ஸ் ரெப்போ அப்படின்னு ஒரு இதில் வச்சுக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்டில் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டே உள்ளே வாங்கணும்ல, அதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ரெபாசிட்ரி ஆஃப் வீடியோ ரெப்போ இதை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கிக்கலாம். அண்ட் வந்துட்டு வீடியோ ஸ்டாட்ஸ் ரெபாசிட்ரி அப்படின்னு போட்டிருக்கோம்ல, ஸோ அதோட ஸ்டாட்ஸ் ரெபாசிட்ரி ஆப்ஜெக்ட்ஸையும் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு இன்டர்னலாக நமக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ this.video repo is equal to வீடியோ ரெப்போ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அகெயின் வந்துட்டு இதே மாதிரி ஸ்டாட்ஸ் ரெப்போக்கும் நம்ம பண்ணணும். ஸோ வந்துட்டு அதே இங்கேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எழுதிட்டோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுத போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ ஐடி வேணும். அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு உள்ள ஸ்டாட்ஸ் ரெப்போவில் போய் 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணோம், ஓகேவா? இது எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பப்ளிக் வாய்ட் ஆட் வீடியோ அப்படின்னு போட போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடியோ ஆப்ஜெக்டை உள்ளே பாஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஓகேவா?
ஸோ வீடியோ ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணும் போதே இங்கே வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா த்ரோஸ் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்றேன். இது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்துட்டு உள்ள ஒரு கொரியை ரன் பண்ணி தான் இங்கே நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்க போகுது. அப்போ வந்துட்டு என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா வந்துட்டு வெளியிலையுமே அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணால் தான் நமக்கு கான்சோல் அது கிடைக்கும். இல்லைனா வேறு ஏதாவது எரர் வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அதை இது பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு வீடியோ ஐடி வாங்க போகிறேன். ஓகே, இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வீடியோ ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து சேவ் பண்ணும் போதே வீடியோ ஐடி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். வீடியோ ரெப்போ வச்சு சேவ் பண்ணும் போது. ஸோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோ ரெப்போ டாட் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இல்லை வீடியோ அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், த்ரூ அவுட்டாக நம்ம இந்த கோடு இவ்வளோ நாள் எழுதிட்டுருக்கோம்ல பாஸ்ட் ஃபியூ டேஸாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு இன்னொரு கிளாஸ்க்குள்ளே வேறு கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்ம மேனுவலாக ஈக்குவல் டு நியூன்னு க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். அன்லெஸ் அண்ட் அரே லிஸ்ட்டுக்கு தவிர நம்ம வேறு எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த டிபெண்டன்சி இன்வர்ஷன் சாலிடில் ஒன்று பார்த்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் நம்ம அதை எழுதியிருக்கோம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு இதிலே வந்துட்டு உங்களை வீடியோக்கு பதிலாக ஆடியோக்கு இன்னொரு ப்ரொவிஷன் இதில் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இன்டர்ஃபேஸஸ்லேருந்து மீடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஆடியோன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு தேவையான லாஜிக்லாம் எழுதுவீங்க. ஸோ நம்ம அதை இப்போ டீல் பண்ண போகிறதில்ல, ஆடியோக்கு எப்படி பண்ணணும் நம்ம பார்க்க போகிறதில்ல, பட் ஸ்டில் ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோ ஐடியா வந்துருச்சு. இப்போ இதை போயிட்டு இதுக்கு இதில் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, லைக்ஸ் அண்ட் வியூஸ் வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு கிரியேட் ஸ்டாட்ஸ் ஃபார் வீடியோன்னு நேற்று ஒரு ஃபைல் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு வீடியோ ஐடியா மட்டும் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே டன். நம்ம வந்து ஆட் வீடியோ ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வீடியோ ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா கெட் வீடியோ பை ஐடின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள ஒன்று ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபைண்ட் பை ஐடின்னு கொடுத்துருப்போம். அதை வந்துட்டு இப்போ கெட் ஃபங்க்ஷனாக எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சர்வீஸ் ஃபைல் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்த சர்வீஸ் ஃபைல் வந்து நீங்கள் ஆல்ரெடி எழுதின கோடை தான் இந்த இடத்துல நம்ம போட போகிறோம். ஸோ வந்துட்டு அதில் பெருசாக அது மாடிஃபிகேஷன்ஸ் இருக்காது. ஸோ அதை டக்குன்னு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ வீடியோ ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ ரெப்போவில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ வீடியோ ரெப்போ ஆப்ஜெக்டை முதல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபைண்ட் பை ஐடின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இதை மட்டும் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபைண்ட் பை ஐடின்னு போட்டோமா ஃபைண்ட் வீடியோ பை ஐடி போட்டோமா மட்டும் ஒரு செக் பண்ணிப்போம். ஓகே, ஃபைண்ட் வீடியோ பை ஐடின்னு போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதை மட்டும் இங்கே ரீநேம் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா வீடியோவையும் வாங்குறது கெட்டால்னு ஒன்று போட்டிருந்தோம்ல. ஸோ இப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பின்னாடி எழுதியிருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே கால் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் ரிட்டர்ன் பண்ணும் கெட்டால்னு போடும்போது. ஸோ லிஸ்ட் ஆஃப் வீடியோன்னு போட்டு கெட் ஆல் வீடியோஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதில் த்ரோஸ் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் அப்படின்னு போட்டுப்போம். ஏன்னா இங்கேயுமே பின்னாடி நமக்கு ஒரு எஸ்கியூஎல் ரன் ஆகி தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? மோஸ்ட்டாக இந்த இதில் எழுதுகிற எல்லா ஃபங்க்ஷன்லையுமே எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வீடியோ ரெப்போ டாட் ஃபைண்ட் ஆல் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் வியூஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அடுத்து இதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாட்ஸ் ரெப்போவில் வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது.
ஸோ அதுக்கு வந்து வீடியோ ஐடி கேட்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதை இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் நம்ம பார்த்த மாதிரி இதுவுமே வந்துட்டு எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ அதனால் நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே இப்போதைக்கு மோஸ்ட்டாக இந்த போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாட்ஸ் ரெப் ஆப்ஜெக்டில் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் வியூஸ் ஃபங்க்ஷனாக கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஆக்சுவலி எல்லாத்துக்குமே பின்னாடி ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு அதை இங்கே கால் பண்ணி ரிட்டர்ன் மட்டும் பண்ணுறோம் அதோட இது. ஏன்னா இதுக்கு ஒரு சர்வீஸ் லேயர் மாதிரி ஆகிடல. ஸோ ஃபங்க்ஷன் காலிங்கெல்லாம் இங்கே டீகப்பிள் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் இங்கே ஆக்சஸ் கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே இன்க்ரிமெண்ட் வியூஸ்க்கு பதிலாக லைக்ஸ்ன்னு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, டன். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணவா, ஆர் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷால் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் எவர் தட் ஃபங்க்ஷன் இஸ் டூயிங்? ஏன்னா இதே மாதிரி தான் இருக்கும், போது ஒன்லைனாக தான் இருக்கும். பின்னாடி இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சேட்டில் டக்குன்னு சொல்கிறீங்களா? ஓகே ஃபைன், நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்பா. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கெட் ஸ்டாட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்டாட்டஸ் ரிப்போர்ட்டில் போயிட்டு பின்னாடி வந்து அந்த ஐடியை ஃபைண்ட் வீடியோ ஐடி இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு அதுலேருந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்குங்கிற மாதிரி இது எடுக்க போகுது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு மோஸ்ட் வாட்ச்டு எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட் லைக்டு எவ்வளோ, ரீசெண்ட்லி ஆடல எவ்வளோ, எல்லாமே லிஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறனால அதை போட்டுட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை மட்டும் பின்னாடி கால் பண்ணியிருக்கோம். நம்ம இது எல்லாமே இங்கே வீடியோ ஸ்டாட்ஸ் ரெப்போஸ்ட்லேயும் வீடியோ ரெப்போஸ்ட்லேயும் நேற்று எழுதின ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஜஸ்ட் அதை இங்கே வந்து நம்ம ஒரு அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சர்வீஸ் இதில் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற சர்வீஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு வீடியோ ஸ்ட்ரீம் சர்வீஸ்னு ஒன்று எழுத போகிறோம். இதில் என்ன லாஜிக் எழுத போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி லைக் வீடியோ இதை வந்துட்டு மூவ் பண்ணி விட்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் ஒரு இது ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? எப்படி ஒரு MP3 ஃபைலை சங்க் பண்ணி நமக்கு அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்கணும், அதை எப்படி சர்வ் பண்ணணுன்ட்டு. ஸோ அதோட லாஜிக் தான் இங்கே இருக்க போகுது வீடியோ ஸ்ட்ரீம் சர்வீஸில். இந்த கோட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டனால வந்துட்டு நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு மட்டும் தான் இங்கே சொல்ல போகிறேன். நான் ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே எழுதின ஃபங்க்ஷன் தான் இது. ஓகேவா? ஸோ இங்கே அந்த ரேண்டம் ஆக்சஸ்க்கு ஃபைல் ரீடிங்க்கெல்லாம் நம்ம வந்துட்டு இம்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நான் பஃபர் சைஸை மட்டும் வந்துட்டு லைக் ஸ்டாட்டிக் இன்ட் ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஒர்க் இருந்தால் போதும். கரெக்டாக ஒரே நிமிஷம் நான் தரேன். ஒரு நிமிஷம். இந்த கிளாஸ் என்டையராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐ வில் புட் இன் டு த சேட். ஓகேவா? அது ஆல்ரெடி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்றனால முதல்ல நீ நாட் கிரியேட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அப்ளிகேஷனை மோஸ்ட் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் த டைம்னா நான் இன்றைக்கி முடிச்சிடறேன் அப்ளிகேஷனை. நாளைக்கு சும்மா டிஸ்கஷன் செஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக எரர் லாஜிக் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி தான் ரேஞ்சுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி ரேஞ்ச் ஹெட் ரைட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளோட அந்த கண்டென்ட் டைப் இது எல்லாத்தையும் அந்த ஹெட்டரில் ரைட் பண்ணிட்டு ஒரு இதாக ரேண்டம் ஆக்சஸ் பண்ணி பஃபரில் ஸ்டோர் பண்ணிட்டே வரும். பஃபர் சைஸ் வந்து இங்கே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அதை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே மீட்டில் வந்து பேஸ்ட் பண்ண விடாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் சைஸாக நான் குரூப்பில் போட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இஃப் எனி ஒன் இஸ் ஃபாலோயிங் த வீடியோ அப்படின்னா வந்துட்டு நான் ஒருக்க ஸ்க்ரால் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே ஒருக்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் ரிமைனிங் நமக்கு இருக்கிறது வந்து இங்கே ஃபைல் யூட்டிலிட்டியும் app.java இருக்குது. அப்புறம் நம்ம HTML இதெல்லாம் எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபைல் யூட்டிலிட்டியை வந்து we will take care of.
ஸோ ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வீஸ் டாட் ஜாவான்னு நம்ம இப்போ ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறோம், கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து யூட்டில் இதில் இருக்கனால அகெயின் நம்ம வந்து மொதல் com.streamx.utils அப்படின்ட்டு இந்த ஃபோல்டர் பேரை போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த பேக்கேஜ் நம்ம டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆப்வியஸாக இங்கே ஃபைல் ஹேண்டில் பண்ணுறதுனால ஐஓ பேக்கேஜில் வந்து நமக்கு வந்து ஃபைல் வேணும், ஃபைல் கிளாஸ் வேணும். ஓகேவா? அப்புறமா வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இம்போர்ட் ஃபைல் ஸ்ட்ரீம் அதெல்லாம் தேவையில்ல. ஸோ அதை வந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா இம்போர்ட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வேணும், ஏன்னா நம்ம வந்து வீடியோ வாங்கி சேவ் பண்ணி வைக்க போகிறோம்ல அந்த இடத்துல. ஸோ வந்துட்டு அவுட்புட் ஸ்ட்ரீம் வேணும். ஓகேவா? இதை கொஞ்சம் கவனிங்க, இதை நம்ம ஆல்ரெடி பார்க்காதது. நம்ம வந்துட்டு வீடியோ வச்சுருந்த வீடியோ தான் எடுத்து சென்ட் பண்ணோம். ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கின வீடியோ எப்படி ஸ்டோர் பண்ணுறது நம்ம லாஜிக் எழுதலை போன வாட்டி. ஓகேவா? ஸோ கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு ஐஓ எக்ஸப்ஷன் வரும், ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்ல, ஃபைலை ரீட் ரைட் பண்ணும்போது ஐஓ எக்ஸப்ஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் வந்துட்டு ஜாவாவில் வந்துட்டு என்ஐஓ அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதுவும் ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதில் வந்துட்டு ஃபைல் கிளாஸ் வந்து ஃபைல்ஸ் கிளாஸு, அது மேலே பார்த்தது ஃபைல் கிளாஸ் ஐஓ பேக்கேஜில் வந்து என்ஐஓவில் வந்து ஃபைல்ஸ் கிளாஸ். ஓகேவா? ஸோ இந்த நாளில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம கிளாஸ் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 2 இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா வந்துட்டு 2 ஸ்ட்ரிங் எந்தெந்த லொக்கேஷனில் என்னோட இது வீடியோவும் தம்ப்நெயிலையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபைல் ஸ்டோரேஜோட அந்த கன்ஸ்ட்ரக்டர் எழுத போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வீஸில் வந்து நம்ம மொதல் இந்த 2த்துக்கும் ஸ்ட்ரிங்கை வாங்கி உள்ளே அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அகெயின் வந்து திஸ் டாட் வீடியோ டைரக்டரி ஆஃப் அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா? ஸோ போட்டு அந்த இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் மட்டும் இந்த இடத்துல கால் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது இந்த நியூ ஃபைலுங்கிறது வந்து ஜாவா அது இன்பில்ட் கிளாஸ். நம்ம இங்கே வந்து ஏற்கனவே எழுதுனதுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல. ஓகேவா? நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் java.io ஃபைல் பேக்கேஜ்லேருந்து. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒய்லேட்லாம் நம்ம பண்ணலை. சாலிட் பிரின்சிபல்ஸை நம்ம எழுதின கோடை நம்ம கால் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த வீடியோ டைரக்டரியை வந்துட்டு ஒரு இது க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இதை இப்படி தான் கால் பண்ண முடியுன்றனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பாத் வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஃபைல் பாத் இருக்கும்ல, எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகணும்னா அந்த ஃபோல்டர் இல்லைன்னா அதை க்ரியேட் மட்டும் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ MKDIRஸ்னால் மேக் டைரக்டரிஸ்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்துட்டு அப்படி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்மளோட இதை கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணும் போதே அந்த பர்டிகுலர் இதை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வீடியோ சேவ் பண்ணணும், தம்ப்நெயில் சேவ் பண்ணணும், வீடியோ ரீட் பண்ணணும், தம்ப்நெயில் ரீட் பண்ணணும். மொத்தமாக 4 ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ 4மே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்.
தென் வந்துட்டு லைக் வீடியோ சேவ் பண்ணுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதை எப்படி வந்துட்டு இமேஜுக்கு மாடிஃபை பண்ணணும் அப்புறம் அடுத்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அதை ஃபைல் பார்த்து தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சேவ் வீடியோ ஆஃப்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் வந்துட்டு ஃபைல் நேம் நம்ம வாங்கியிருப்போம்ல, அதோட வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கால் பண்ணும்போது தான் ஃபைல் நேம் உள்ள பாஸ் ஆகும். நம்ம வந்துட்டு ஃபைல் நேம் வாங்கி தானே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது பைட்ஸாக வர போகிறனால பைட் அரேவாக எடுத்துக்கிறோம். அண்ட் வந்து இதில் வந்து கண்டென்ட் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா த்ரோஸ் ஐஓ எக்ஸெப்ஷன் கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபைலை ரீட் ரைட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல ஐஓ எக்ஸெப்ஷன் த்ரோ வர சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரீயில் தான் உள்ள கோடு எழுதப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு நியூ ஃபைல் ஆஃப் அப்படின்னு நம்ம போட்டுக்குவோம். இது எதுக்கு இங்கேயே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அகெயின் நம்ம வந்துட்டு அந்த ஃபைல் கிளாஸோட இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் நம்ம எதாவது ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல சேவ் பண்ணுறக்கா திருப்பி இன்னொரு ஆப்ஜெக்டை வெளியில் கால் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றனால, ரொம்ப காம்ப்ளெக்ஸாகன்றனால நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைல் நேம் வந்து இங்கே வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு ஒன்று இம்போர்ட் பண்ணோம்ல. ஸோ அதில் வந்துட்டு அவுட்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு ஃபைலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து ரைட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கண்டென்ட்னு வந்துருச்சுல பைட்ஸாக, அதை வந்து ரைட் மட்டும் பண்ண போகிறோம் அந்த டேரக்டரியில். ஓகேவா? ஸோ ரைட்டுன்னு போட்டுட்டு கண்டென்ட் வேரியபிளை உள்ளே பாஸ் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃபைல் சேவ் பண்ணிட்டோம். அது எங்கே சேவ் ஆச்சுங்கிறத யூசர்கிட்ட சொல்லணும்ல. ஸோ ரிட்டன் ஃபைல் டாட் கெட் அப்சல்யூட் பாத்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்சல்யூட் பாத்துங்கிறது என்னென்னா ஹார்ட் டிஸ்கில் எக்ஸாக்டாக எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத வந்துட்டு ஒரு பாத்தா ஸ்ட்ரிங்காக கொடுத்துரும். அதை தான் நம்ம ரிட்டர்னும் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே எப்படி வந்து தம்ப்நெயிலுக்கு மாற்றணும்னு பார்ப்போம். தம்ப்நெயில் இமேஜ் இல்லை. ஸோ அதுக்கு வந்து இதை எப்படி மாடிஃபை பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் நேமாக சேவ் தம்ப்நெயில் மாற்றிக்கிறேன். இது எல்லாமே அகெயின் சேம் தான். உங்களுக்கு வந்து இந்த கான்டெக்ஸ்ட் எதுவுமே மாற போகிறதில்ல. சேம் இதுதான். இங்கே இன்புட்டில் மட்டும் தம்ப்நெயில் டைரக்டரி நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு சேவுக்கு 2 ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ அந்த ஃபைலை ரீட் பண்ணி கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ ரீட் பண்ணோன்னா அது பைட்ஸாக தான் வரும். கரெக்டாக? ஸோ பைட் அரேவாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ரீட் வீடியோன்னு ஒரு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம இதுக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன இன்புட்டாக எடுக்கும் அப்படின்னா ஃபைல் நேமை தான் இன்புட்டாக எடுக்கும். கரெக்டாக? ஸோ ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அகெயின் இது ரீட் பண்ணுறதுனால த்ரோஸ் ஐஓ எக்ஸெப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ரீட் ஆல் பைட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனல் இதுலேருந்து கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த பாத்தில் இருந்தால் பைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கணும். அதை தான் இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரீட் ஆல் பைட்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஃபைலுக்கு மேலே ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் இருந்துட்டு நம்ம வீடியோ டைரக்டரி அண்ட் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்து .2 பாத்துன்னு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து .2 பாத்துன்னு கால் பண்ணோன்னா அது எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு அதோட பாத்தை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதே இதை வந்துட்டு அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இமேஜுக்கு மாடிஃபை பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இங்கே ரீட் வீடியோன்றதை தம்ப்நெயில் மாற்றிக்கிறேன்.
ஸோ இங்கே வீடியோ டைரக்டரின்றதை மட்டும் தம்ப்நெயில் டைரக்டரின்னு நம்ம மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு app.java வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம், ஓகேவா. ஸோ இதோட ஆக்சுவலாக வந்துட்டு app.java இருக்குது அண்டு வந்துட்டு வி ஹாவ் ஒன் மோர் திங், HTML எழுதணும். நம்ம யூசர் பார்க்கணும்ல அது எல்லாத்தையும். ஸோ அதுக்கு வந்துட்டு HTML எழுதணும். ஸோ app.javaக்கு ஆக்சுவலாக நிறையா இம்போர்ட்ஸ் இருக்குது. நம்ம ஏன்னா எல்லா கிளாஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த இம்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் உட்காந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணல. எசென்ஷியலானதை மட்டும் நான் இதில் எக்ஸ்பிளைன், ஓகேவா. குரூப்பில் வந்துட்டு ஐ மீன் இதில் சாட்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கேன் ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் காப்பி பேஸ்ட் தட் இன்டு யுவர் ஃபைல், ஓகே. நான் அகெயின் வந்து இந்த app.javaலையும் எல்லா ஃபங்க்ஷனையும் லைன் பை லைனாக இப்போ நான் எழுத போகிறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்குமே பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் தான் பண்ணுறோன்றனால நான் உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனாக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா இல்லை எக்ஸ்பிளைன் டு யூ, ஓகேவா. ஸோ இப்போ இல்லை எக்ஸ்ட்ராவாக நம்ம புதுசாக பார்க்குற இம்போர்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு google.gson அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. ஸோ அது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இப்போ வந்துட்டு என்ன சொல்ல டேட்டா பேஸில் ஒரு இதை போய் ஸ்டோர் பண்ணிட்டோம், ஓகேவா. இப்போ இதே மாதிரி வந்துட்டு நான் என்னோடய அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது அட்மின் பேனலுக்கோ இல்லை வந்துட்டு இண்டெக்ஸ் பேனல்லையோ நான் எதையாவது டேட்டா ஷோ பண்ணணும் இல்லை அங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வரணும்னா நான் வந்து இப்போ இந்த ஜாவ்லின் யூஸ் பண்ணுறதுனால ctx.2json போட்டு அனுப்பிச்சிடலாம். ஜேசன் ஃபார்மேட்டில் வந்து என்னோட ப்ரௌசருக்கு அனுப்பிச்சிடலாம், ஓகேவா. அங்கேருந்து திருப்பி ஜேசன் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதை நம்மளால் ரீட் பண்ண முடியாது, ஓகேவா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்துட்டு நம்ம ஜேசனை திருப்பி வந்துட்டு ரீமேப் பண்ணி ஜாவாக்கு புரியுற ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஜிஎஸ் டோக்கன். ஸோ அதை வந்து ஜேசன் சீரியலைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த 3 இதுவும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அதுக்கு ஒரு பில்டர் கிளாஸும் இருக்குது. ஸோ அதையும் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் இம்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மொதல் app.class கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ பப்ளிக் கிளாஸ் ஆப்னு நம்ம போட்டுப்போம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மெயின் மெத்தட்குள்ளே தான் எல்லா இதையுமே நம்ம அதாவது எப்படி என்ன ஃபங்க்ஷன் எப்படி ஏபிஐ கால் ஆக போகுது எல்லாமே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நான் காப்பி பேஸ்ட் த என்டையர் திங், தென் வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஏன் இதெல்லாம் டைப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன்னுலாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பின்னாடி எழுதின ஃபங்க்ஷன் தான். ஸோ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இங்கே கால் தான் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து திருப்பி அதை உட்காந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன சொல்ல அது டைம் வேஸ்ட் தானே, உங்களுக்கும் டைம் டிலே ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இதை அப்படியே டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம போஸ்ட்கிரஸோட கனெக்ட் பண்ணணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்துட்டு கெட் கனெக்ஷன் டிரைவர் மேனேஜர்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஜேடிபிசியில் டிஃபால்ட்டாகவே வந்துட்டு போஸ்ட்கிரஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை இங்கே எனேபிள் பண்ணிட்டு ஜேடிபிசின்றது ஒன்றும் இல்லை, ஜாவா வந்து டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாவா பேக்கேஜ் இன்பில்ட்டாகவே இருக்கிறது தான், ஓகேவா. ஸோ நம்ம ஜஸ்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து என்னோடய சிஸ்டமில் தான் டேட்டா பேஸ் இருக்குன்றதுனால லோக்கல்-ஹோஸ்ட் 5432 போட்டிருக்கேன். டேட்டா பேஸ் நேம் வந்து போஸ்ட்கிரஸ்னே வச்சுட்டேன், ஓகேவா. டிஃபால்ட் நேம் வந்து டேட்டா பேஸோட நேம் அதுதான். ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட் யூசர் நேம், டிஃபால்ட் பாஸ்வேர்டு, ஓகேவா. ஆக்சுவலாக டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு வேறு இருக்கும். நான் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணுன்றக்காக பாஸ்வேர்டுன்னு மாற்றிட்டேன். நீங்கள் உங்களோட செட் பண்ணும் போது யூ வுட் ஹவ் கிவன் சம் பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு இங்கே போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடியோ ரெபாசிட்ரி, வீடியோ ஸ்டாட்ஸ் ரெபாசிட்ரி, அப்புறம் வீடியோ சர்வீஸ், ஃபைல் சர்வீஸ்லாம் க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ இப்போ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை இங்கே தான் நம்ம க்ரியேட்டே பண்ணுறோம், ஓகேவா. க்ரியேட் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த GS1 பேக்கேஜ் இருக்குல்ல. ஸோ இதில் வந்துட்டு எல்லா டேட்டா டைப்புக்குமே டிஃபால்ட்டாக சப்போர்ட் இருக்காது, ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த லோக்கல் டேட் டைம்ன்ட்டு இருக்குல்ல,
அதை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக அதை சீரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்னு ரொம்ப குவிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெஜிஸ்டர் டைப் அடாப்டர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லோக்கல் டேட் டைம் கிளாஸை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதை இந்த ஜேசன் சீரியலைசர்ன்றதுக்குள்ளே போட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அது என்ன ஃபார்மேட்டில் நமக்கு டேட் டைம் இதில் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல இப்போதைக்கு. ஏன்னா வந்துட்டு இது ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் போய் கூகுள் பண்ணிங்கனாலே இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை எப்படி GS1 பில்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூ வில் கெட் இட். ஓகேவா? இங்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன தான் அப்படின்னா வந்துட்டு இந்த லோக்கல் டேட் டைம்ன்ற கிளாஸோட டேட்டா டைப் வந்துட்டு இஸ் நாட் சீரியலைசபிள் பை GS1 பேக்கேஜ். ஸோ அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் மட்டும் கொடுத்துருக்கோம் அதை பில்டு பண்ணும் போதே. அதாவது இந்த பில்டர்னு நம்ம ஒரு இது படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு டிசைன் பேட்டர்ன். ஸோ அதை தான் அவங்க உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா GS1 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே வந்துட்டு இந்த பர்டிகுலர் டைப் அடாப்டர் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி டாட் கிரியேட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அவங்க அதுதான் இங்கே நெஸ்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஜாவ்லின் நம்ம ஒரு இதை வச்சு தானே நம்ம இது அப்ளிகேஷனை ஃபுல்லாக HTML இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் டாட் கிரியேட்டுன்னு. இதுக்கு கான்ஃபிகரேஷனில் நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்து resource/publicன்ற லொக்கேஷன்லேருந்து எடுத்துக்கோ, லொக்கேஷன் எக்ஸ்டர்னலாக இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா நம்ம இன்னும் அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலை. resources/publicன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளோட HTML ஃபைல்ஸை நம்ம வச்சுருப்போம். நம்ம ஸோ HTML ஃபைல்ஸ் யூசர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தெரியும். ஸோ அதனால் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோ. அகெயின் நம்ம இந்த இதில் வந்துட்டு கோடிங் சைட் ஆஃப் திங்ஸை தான் பார்க்குறோம். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக என்ன சொல்ல, we are not diving into HTML. ஸோ அதனால் நம்ம அது இந்த இடத்துல கவர் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இதுக்கு டாட் ஸ்டார்ட்னு கொடுத்து ஒரு போர்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஆல்ரெடி 7000 ஒரு போர்ட் கொடுத்துருக்கோம். இது ஏன் 7000 வச்சுருக்கேன் அப்படின்னா இது ஒரு ஃப்ரீ போர்ட்டு. எனக்கு வந்துட்டு 5000 வச்சிங்கன்னா அதுவும் ஃப்ரீ போர்ட் தான் ஆக்சுவலாக. இப்போ வந்துட்டு டிஃபால்ட்டாக ஃப்ளாஸ்க்லலாம் ஆப் க்ரியேட் பண்ணிங்க பைத்தான்லனா 5000 தான் இனிஷியலைஸ் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 7000 எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு ஒருவேளை நீங்கள் ரன் பண்ணும்போது போர்ட் ஏற்கனவே இருக்குன்னு எரர் வந்ததுன்னா வேறு ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்னு எரர் வந்துச்சுன்னா யூ கேன் சேஞ்ச் திஸ் போர்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரவுட்டுங்கிறது என்னென்னா வந்துட்டு நீங்கள் இப்போ அதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் index.html / வந்துட்டு அட்மின் பேனல் அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அது இந்த பர்டிகுலர் இது ரவுட்டில் கொடுத்தாங்க. அதாவது இப்போ வந்துட்டு என்னோடய வெப்சைட் நேம் / ஒரு பாத் இருக்கும்ல, அதுக்கு அந்த இதில் வந்து கால் வந்துச்சு அப்படின்னா உள்ளே என்ன லாஜிக் பண்ணுங்கிறது தான் வந்துட்டு ரவுட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணுன்னா நான் வந்துட்டு ரன் மை வெர்ஷன் ஆஃப் திஸ் கோட் நீங்கள் ஒருக்கு பாருங்கள், தென் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகேவா? ஸோ நான் ஆக்சுவலி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு இது டெக்ஸ்ட்டு விசிபிளாக இருக்கான்னு தெரில. பட் என்னென்னா இங்கே ஆக்சுவலாக என்ன டைப் பண்ணியிருக்கேன் நான் வேணால் ஓவரில் சொல்லிடுறேன். லைக் என்னோடய லோக்கல் ஹோஸ்டோட IP அட்ரஸ் 127.0.0.1 என்னோட இது போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வெறும் எம்டி ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தேன்னா என்னோட ஹோம் பேஜுக்கு வருது. ஆட்டோமேட்டிக்காகவே index.html ரிசால்வ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஸ்லாஷ் ரவுட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து index.htmlக்கு போயிடு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி அட்மினுக்கும் நம்ம ஒன்று எழுதியிருப்போம். இப்போ அட்மின் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு /admin வந்தால் ஆட்டோமேட்டிக்காக admin.htmlக்கு ரீடைரக்ட் பண்ணிடுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு நம்ம ஹோம் பேஜு. நான் இன்னும் ஆக்சுவலாக HTML எழுதலை, பிகாஸ் நம்ம அதை இங்கே கவர் பண்ணல. நான் உங்களுக்கு HTML ஃபைல் வந்துட்டு ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு உள்ளே எப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணியிருக்கோன்னு மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அட்மின்னு கொடுத்து பார்க்குறோம் இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக admin.html அதுவே ரிசால்வ் ஆயிடுச்சு. அண்ட் அட்மின் பேனலில் அப்லோட் வீடியோக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரவுட்டுங்கிறது பண்ணும். ஸோ இது போக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா /APIன்னு நிறைய இடத்துல இருப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது நம்ம ஃப்ரண்ட் எண்டில். இப்போ HTML ஒரு பட்டன் அமுக்கணும்னா அங்கேருந்து வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் ரிட்ரைவ் ஆகி வரணும், மோஸ்ட் வாட்ச் வீடியோஸ்லாம் ரிட்ரைவ் ஆகி வரணுன்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த API/வீடியோஸ் எப்படி ஒர்க்கான்னு சொல்கிறேன். ஸோ அதே லாஜிக்கில் தான் கீழே எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் API/வீடியோஸுங்கிறது ஹிட் ஆனோனையும் லைக் இந்த இதை மேலே ப்ரௌசரில் யாராவது போட்டாங்க அப்படின்னா
என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு போய் ஒரு லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து வீடியோ சர்வீஸ்லேருந்து வாங்கிட்டு வரும். இது என்ன அப்படின்னா இருக்க எல்லா வீடியோவுமே வாங்கிட்டு வந்துடும். ஓகேவா, கெட் ஆல் வீடியோஸ் ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருக்கோம் வீடியோ சர்வீஸ்லேருந்து. பண்ணதுக்கப்புறமா கண்டென்ட் டைப் வந்து ஜேசன்னு மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி மேலே சொன்னோம்ல GS1 பேக்கேஜ், அதை வச்சு ஜேசனை அதை கன்வெர்ட் பண்ணிடும் அந்த வீடியோ தான். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த இது ரிசல்ட்டில் அனுப்பிச்சிடும். ஓகேவா, இன்கேஸ் இந்த எடுக்கிறதுல ஏதோ எக்ஸப்ஷன் வந்தது அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்டாக் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எரரை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ரிசல்ட்டில் வந்துட்டு எனக்கு எரர் அப்படின்னு அப்பன் பண்ணணும். ஸோ இந்த 500ன்ற ஸ்டேட்டஸ் கோட் என்னென்னா இன்டர்னல் சர்வர் எரர்னு சொல்லுவோம். சர்வரில் உள்ள பேக்கெண்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதே லாஜிக்கில் தான் மோஸ்ட் வாட்ச்டு எழுதியிருப்போம். நம்ம இங்கே வந்து அந்த கால் பண்ணுற ஃபங்க்ஷனை மட்டும் மாற்றிருப்போம் இந்த பாத்துக்கு ஏற்றாப்புல. தெரியுதா, ஜஸ்ட் வீடியோஸ்ன்னு மட்டும் கால் பண்ணால் எல்லா வீடியோவுமே தேவைன்னு அர்த்தம். ஸோ வீடியோஸ்லேயே மோஸ்ட் வாட்ச்னா அது அடுத்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம் /most watchன்ட்டு இந்த இடத்துல பாத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம அதுக்கேற்றாப்புல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்போம். அகெயின் லாஜிக் உள்ள சேம் தான். ஓகேவா, ஸோ இப்போ மோஸ்ட் லைக்டுக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே மோஸ்ட் லைக் இது உள்ள போட்டிருந்தாங்கன்னா வீடியோ சர்வர்ஸ்லேருந்து மோஸ்ட் லைக் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்போம். இன்கேஸ் அதில் உள்ள ரிட்ரைவ் ஆகலை ப்ராப்பராக அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட்டஸ் கோட் வந்து 500ன்னு வந்து எரர் வரும். ஓகேவா, ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு ரீசெண்ட்லி ஆடட்க்கும் ஒரு இது நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் பின்னாடி எழுதியிருந்தோம் வீடியோ சர்வீஸில், அதை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஓகேவா, இந்த பர்டிகுலர் கோடில் தான் இது என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி வீடியோ ஸ்ட்ரீமிங்க்கு ஒரு சர்வீஸ் எழுதியிருக்கோமா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோமா, அதை தான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ ஸ்ட்ரீம்னு அந்த வீடியோ எதோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட் வரையும் உள்ளே பாஸ் பண்ணிட்டேன் நான். ஓகேவா, ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு இங்கே வீடியோ ஸ்ட்ரீம் சர்வீஸில் வந்துட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் அது வெளியில் ஒரு இதாக கொடுத்துட்டே வரும். கரெக்டாக ஒரு பஃபர் இது. ஸோ அதனால் அதை உள்ளே பாஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வீடியோ சர்வீஸையும் உள்ளே பாஸ் பண்ணிட்டோம். இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த லைக் அதோட டேட்டாவை எடுத்து ரிட்ரைவ் பண்ணுறது உள்ள அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது. ஸோ அதனால் அதை இன்புட்டாக பாஸ் பண்ணிட்டோம். தென் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த CTXலேருந்து இந்த ஐடியா வாங்கியிருக்கேன். யூசர் கேட்டிருப்பாங்களே இந்த ஐடி போட்டு தானே எந்த வீடியோ வேணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஐடியா வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு ஒரு ஆல்ரெடி அவங்க வியூ பண்ணனால இன்க்ரிமெண்ட் வியூஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் புரியுதா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து இதே மாதிரி வீடியோ சர்வ் பண்ண மாதிரியே தம்ப்நெயிலையும் சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. டேரெக்டாக என்ன பண்ணிட்டோன்னா அது கண்டென்ட் வந்து இமேஜுங்கிறனால அவங்களுக்கு எதுவும் பெருசாக ப்ராசஸிங் பண்ண தேவையில்ல வீடியோ அளவுக்கு. ஜஸ்ட்டு அந்த ஃபைலை வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு ஃபைல் இல்லைன்னா 404ன்னு ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். இல்லைனா கண்டென்ட் டைப்பை போட்டுட்டு அந்த ஃபைலை டேரெக்டாகவே வந்துட்டு பைட்ஸை மட்டும் ரீட் ஆல் பைட்ஸ்னு ஃபங்க்ஷன் இருக்குல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜஸ்ட் மூவிங் டு த பாத். ஓகேவா, ஸோ அந்த பாத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அப்படியே ரிட்டனில் போட்டுருவீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் லைக் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு இது வேணும்ல. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நான் அதுக்கு லைக் பட்டன் அமுக்குனேன்னா இங்கே லைக் ஆகணும்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வீடியோ/ஐடி எந்த வீடியோவோ அந்த ஐடியை பாஸ் பண்ணி லைக்குங்கிறத கால் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதை கால் பண்ணோன்னே வந்துட்டு எப்படி லைக் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இன்டீஜர் வந்து வாங்கிக்கும், ஐடி எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீடியோ சர்வீஸில் இன்க்ரிமெண்ட் லைக்ஸ்னு ஒன்று கொடுத்தோம்ல, அதில் வந்து அந்த இதை கால் பண்ணிட்டு ஸ்டாட்ஸில் போயிட்டு இந்த பர்டிகுலரான இந்த இதுக்கு எவ்வளோ வியூஸ் இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இருக்குங்கிறத ரிட்ரைவ் பண்ணிட்டு அதை ஒரு ஜேசனில் போட்டு எனக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் காமிச்சிரும். ஓகேவா, அகெயின் வந்து இங்கேயும் இந்த ட்ரையில் எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா 500 சர்வரில் இன்டர்னல் எரர் வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதே தான் எனக்கு வந்து இந்த லைக்ஸ் போட்ட மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதோட இதை ரிட்ரைவ் மட்டும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐடியா வாங்கிட்டு நம்ம இங்கே வந்து லைக் ஆட் பண்ணோம் வீடியோ சர்வீஸ் வச்சு. இங்கே அதை பண்ணாமல் ஜஸ்ட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் வீடியோவோட ஸ்டேட்டஸை மட்டும் வாங்கியிருக்கோம். இதையே 2 தடவை எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம லைக் பண்ணால் மட்டும்தான் அங்கே வீடியோவில் இருக்குது அப்டேட் ஆகணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வேறு யூசர் வந்துட்டு லைக் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நீங்கள் போய் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகணும்ல. ஸோ அதுக்காக இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக இவ்வளோ தான். ஏன்னா ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாட்ஸ் இதில் தான் வந்துட்டு உங்களுக்கு வியூவும் அப்டேட் ஆகும், எவ்வளோ வியூஸ் போயிருக்குங்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு அது ரெண்டும் இப்போ தனித்தனி ஃபங்க்ஷனாக கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து அட்மின் ரோட் போயிடுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்மின் பேனலுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி ரீடைரக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு அப்லோட் பண்ணோம்ல. ஸோ வந்துட்டு அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும் அட்மின் பேனலில், நம்ம இன்னும் அதை எழுதலை. பட் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த அட்மின் பேனல் ஃபார்மில் வந்துட்டு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு இன்புட்டாக வந்திருக்கும். ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம பைட்ஸாக இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கன்வெர்ட் பண்ணக்கப்புறமா நான் ஆல்ரெடி எழுதியிருந்தோம்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பின்னாடி ஃபைல் ஸ்டோரேஜ் இதில் எங்கே அப்படின்னா வந்துட்டு இந்த சர்வீஸில் எழுதியிருந்தோம்ல, இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி நம்ம அதை ஸ்டோர் மட்டும் பண்ணிக்கிறோம், தம்ப்நெயிலையும் வீடியோ ஃபைலையும். ஓகேவா? பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு வீடியோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதில் உள்ள இதெல்லாம் நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ வீடியோ சர்வீஸில் போய் ஆட் வீடியோன்னு நம்ம கொடுத்துட்டு இது அப்லோட் ஆயிடுச்சுன்றதை மட்டும் இது பண்ணிப்போம். ஒருவேளை எனக்கு எதுவும் எரர் வந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி டிபியில் ஸ்டோர் ஆகலைங்கிறது தானே எரராக இருக்கும். ஸோ டிபி எரர்னு போட்டு என்ன எரர் வந்ததோ அதை ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆப் டாட் ஜாவா ஃபைல். இதோட வந்துட்டு லைக் பேக் அண்ட் சைட் ஆஃப் திங்ஸ் முடிஞ்சிச்சு. இது போக வந்துட்டு HTML மட்டும்தான் இருக்குது. HTML வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா, ஆப் வந்து ரன் ஆச்சுன்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்க எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல டைட்டில் கேட்குது. நான் ஆல்ரெடி வந்துட்டு உள்ளே கொஞ்சம் ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் test1 அப்படின்னு இந்த ஃபைலுக்கு பேர் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு சூஸ் ஃபைல்ஸ்ன்னு கேட்கும். நீங்கள் ஒரு MP4 ஃபைலை ப்ரொவைட் பண்ணிடுவீங்க அண்ட் தம்ப்நெயில் கேட்கும். ஸோ நான் இதெல்லாமே ரேண்டமாக என்கிட்ட இப்போ இருக்க ஏதாவது ஒரு இமேஜை தான் உள்ளே போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு தம்ப்நெயில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்லோடட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட அட்மின் பேனலுக்கு /admin போட்டால் யூ கேன் கோ ஆன் ஆக்சஸ். இப்போ நார்மலாக ஹோம் பேஜ் போனால் வெறும் ஸ்லாஷ் மட்டும் போட்டிங்கன்னா யூ கேன் கம் ஹியர். ஸோ ஃபினிஷ்டாக உங்களுக்கு HTML எழுதினதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் எவ்வளோ நாள் எழுதுனதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்குன்றக்காக காட்டுறேன். ஸோ இதில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட் வாட்ச்டு, மோஸ்ட் லைக்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, ரீசென்ட்லி ஆடட்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மோஸ்ட் வாட்ச்சில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த இதை ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கனால இது முன்னாடி வந்துருக்கு. அதே மாதிரி நான் லைக் பண்ணி வச்சுருக்கனால இது ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிது. ரீசென்ட்லி ஆடரில் பார்த்தீங்கன்னா இது இப்போ தானே புதுசாக போட்டோம் அந்த வீடியோவை. ஸோ அதுக்கு டேட் கம்மியாக இருக்கும்ல, ஸோ அதனால் இது ஃப்ரண்ட்டில் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ ஆல் வீடியோஸில் வந்துட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணது தான் ப்ரையாரிட்டியாக எழுதியிருந்தோம் குவரியில். ஸோ அதனால் அது ஃப்ரண்ட்டில் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்படியே லெஃப்ட்டில் போயிட்டே இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் குட்டி ஆயிடுச்சுன்னா ஸ்க்ராலபிளாக வந்துடும் இந்த இடத்துல. ஓகேவா? தெரியுதா? அதுமாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் நிறையா வீடியோஸ் போட்டால் பார்க்கலாம். நான் உங்களுக்கு நாளைக்கு HTML எழுதும் போது கூட ஐ வில் ஆட் சம் மோர் வீடியோஸ் அண்ட் ஷோ டு யூ. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு இதை டேட்டா எப்படி வந்து டிபியில் போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து டெர்மினலில் போய் பார்ப்போம். ஓகேவா? எப்படி வந்துட்டு அந்த SQL இது வந்து இங்கே போய் டேபிள் இதாகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம SQL டேபிள்ஸ் வந்து நம்ம இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வீடியோ டேபிள்ஸ் இருக்குல்ல, இதில் போயிட்டு நம்ம வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு உள்ளே எப்படி இருக்குது டேட்டா இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ தெரியுதா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடி, டைட்டில், ஸோ நான் டம்மி அப்புறம் test1 கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு வீடியோ பார்த்து தம்ப்நெயில் பார்த்து ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்லோட் டேட்டு, அதுக்கு இது எல்லாமே இந்த பர்டிகுலர் டேபிள் இருக்குது. இப்போ வீடியோ ஸ்டாட்ஸ் டேபிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடியோ ஸ்டாட்ஸ் டேபிளை வந்து இது பண்ணி பார்ப்போம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, வீடியோ ஸ்டாட்ஸ் எஸ் வராது. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ ஐடி 1, வீடியோ ஐடி 2ன்னு போட்டு அந்த பர்டிகுலர் வீடியோ ஐடிக்கு வந்து எவ்வளோ வியூஸ், எவ்வளோ லைக்ஸ் போயிருக்குன்றது இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே டிபியில் ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம ஆட் பண்ண. ஸோ இப்போ வியூ இன்க்ரிமெண்ட் அதான் பார்ப்போமா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த டெஸ்ட் வீடியோவில் 0 வியூஸ் 0 லைக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணி உள்ளே பார்க்க வந்துட்டோம்ல. இப்போ ஒன்ஸ் வி கோ பேக் அண்ட் ரெஃப்ரெஷ், உங்களுக்கு வந்துட்டு இங்கே இந்த வியூ க்ரியேட் ஆகிருக்கு கரெக்டாக. இப்போ லைக் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து இந்த இடத்துல லைக் ஆகிறனால இந்த எலமெண்ட்டில் மட்டும் திருப்பி ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிருக்கு. ஒன்ஸ் யூ ரெஃப்ரெஷ் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ மோஸ்ட் லைக் வீடியோஸில் இது பின்னாடி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஒரு 4-5 தடவை லைக் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு அப்டேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இது அதிகமாக லைக் ஆகிருக்கனால இது முன்னாடி போயிடுச்சு ஆர்டரில். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு செஷன் ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.